சரி, இப்போ இந்தியாவில் இருக்க இந்தியாவோட வளர்ச்சி இருக்குல்ல, சாதிகள் தடுக்குதா? சாதிங்கிறதுலாம் அந்த மத நம்பிக்கைகள்லாம் எல்லா காலத்துக்குமே இருக்கும். அதெல்லாம் அழிக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு தான் அவன் அழிய போறான். மனிதன் வந்து எப்படி வந்தாலும் அதே மாதிரி போக போறான். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேணுங்கிறத வந்து அவனுக்கு சொல்லி அவன் கேட்க போறது இல்லை. ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வந்து மனித இனம். அது தெரியுமா உங்களுக்கு? மாடு இருக்குது, மிருகங்கள் இருக்கு, காட்டுல இருக்குது, வீட்லயும் இருக்குது. அதுங்களுக்கு வீடு தேவையில்லை. காட்டுக்கிற மிருகங்கள் காட்டுல கிடைக்கிற இதோ வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு அதுல இருக்கிற மான் இதெல்லாம் வந்து அங்க விளையிற புல்லு பழங்களை சாப்பிட்டு அதுக்கு பாட்டுக்கு உயிரோடு இருக்குது. சமையல் பண்றது இல்லை. மாட்டை அது ஒரு மானை அடிச்சு இது பண்ணும்போது அந்த மானை வந்து குழம்பு வைக்கிறதா, வறுவல் வைக்கிறதா, பிரியாணி பண்றதாங்கிறதெல்லாம் இது அப்படியே சாப்பிட்டு போயிடுது. கடல்ல இருக்கிற பிராணிகள் அங்க கடல்ல விளையிறத வச்சுட்டு அதுக்கு இருந்துக்குதுங்க. நாம தான் குளிர் வந்தா போத்திக்கணும், வெயில் வந்தா கட்டி போடணும், மழை வந்தா கொடை பிடிக்கணும். ஏன்னா நனைய முடியாது. மழை பெய்ஞ்சா மாடை மிருகங்கள் ஏதோ கவலைப்பட்டுக்குது, மழை நனைஞ்சிட்டு அதுக்கு பாட்டுக்குது. உங்களுக்கு வீடு தேவைப்படுது, உங்களுக்கு இருட்டுனாக்கா பயந்துட்டு உட்காந்துக்கிறீங்க, லைட்டு தேவைப்படுது. பூமிக்கு நீங்க பூமியில விளையிற பொருள் நீங்க அப்படியே சாப்பிடுறது, சமைச்சுதான் உங்களால் சாப்பிட முடியும். அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து இந்த பூமியில விளையிறது இல்லை, நெல்லை விளைவிக்கிறீங்க. விளைவிச்சு அதை சமையல் பண்ணி தான் சாப்பிட முடியுது, நேரடியாக சாப்பிட முடியுது. அது இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் இல்லைங்க. அதனாலதான் இந்த பூமியை வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து பிடிச்சிட்டானுங்கிறதுனாலதான் பல வைரஸ் கிருமிகள், பாக்டீரியா போன்ற பல்வேறு வகையான கிருமிகள் வந்து நம்மளை அழிக்க பார்க்குது. கொரோனா வந்து ஏதாவது மாடு ஏதாவது படுத்துச்சா? நீங்க தான் நடந்தா படுத்து. அந்த வைரஸ் பூரா நம்மளை அழிக்க பார்க்குது. நாமளே எப்படி சமாளிச்சு இது பண்ணிக்கணும். எந்த நோய்க்கு வந்து மிருகங்களுக்கு வந்து மனுஷனுக்கு தானே வருது. ஆக மனிதனை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணுது. நம்ம அழியாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு தப்பிப்போம்? இன்னைக்கே சில வியாதிகள் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இருமலத்தை பார்க்குறீங்க. இந்த இருமல் எனக்கு 20 நாளா கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவுடைய ஒரு மாற்று விதமான ஒரு நோய் தான். நானும் டாக்டர் தான், மருந்தெல்லாம் கொடுக்குற ஒன்றும் கட்டுப்பட மாட்டேங்குது. பல்வேறு புதிய நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த கொரோனா வந்து இவனுங்களா உருவாக்குறதா? சார், சமீப காலமா எல்லா கட்சிகளுமே அம்பேத்கரை வீழ்த்தி பிடிக்கிறது எதனால? வாக்கு வங்கி தான், வேற என்ன. இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பட்டியலத்தை சேர்ந்தவங்கள ஒரு தலைவர் சொன்னா அப்படியே கேட்டு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு யாரும் வந்து ஒரு தலைவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு போற அளவுல இல்லை. ஒரு இது பார்க்கலாம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் அதிகமாக செலவு பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிப்போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு ஜாதி தலைவர் வந்து அப்ப கொல்லப்பட்டார். அந்த ஜாதி ஓட்டு பூரா திமுக எகென்ஸ்டா விடுவோம் அப்படின்ட்டாங்க. திமுக மேல பழி போட்டாங்க. ஒரு பிரபல இயக்குனர் கூட வந்து திமுக தான் அவர் கொல்லப்பட்டாருங்கிறதெல்லாம் போட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ட்ரை பண்ணார். அதே நேரத்தில் அந்த ஊருக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சியில வந்து விஷசாராயத்தை குடிச்சு செத்து போயிட்டாங்க. ஒழிஞ்சது திமுகனாங்க. லைலா காலேஜ் கருத்து கணிப்புல பார்த்தாக்கா இந்த 2 சம்பவமும் இந்த விக்கிரவாண்டி வாக்காளர் பத்தியில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. நாங்கள் தேர்தலில் தான் அவங்க தான் ஜெயிச்சாங்க. சார், இப்போ நம்ம நாட்டுல வந்து அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு இல்லாம இருக்கா? நிச்சயமா. ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அம்மா எப்படி சொல்றீங்க? எதனால சொல்றீங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அம்மா இருக்குதுங்க. நாடாளுமன்ற கட்டணத்தை திறக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தைப்படி அவங்க தான் வந்து திறந்து வச்சிருக்காங்க. கூப்பிட கூட இல்லை.